அர்ஜென்டினாவில் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ள G20 நாடுகளின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி சென்றுள்ளார். மாநாட்டின் போது அமெரிக்கா, சீனா, ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் அவர் ஆலோசனை நடத்த உள்ளார். G20 அமைப்பில் இந்தியா, அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சீனா, அமெரிக்கா, சவுதி அரேபியா உள்ளிட்ட 20 நாடுகள் இடம்பெற்றுள்ளன. அமெரிக்க அதிபர் டிரம்ப், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின், சீன அதிபர் ஜி ஜின்பிங், ஜெர்மன் பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கல், கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உள்ளிட்ட 20 நாடுகளின் முக்கிய தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி புயினோஸ் எய்ரை சென்றுள்ளார். விமான நிலையத்தில் அர்ஜென்டினாவின் அரசு அதிகாரிகள், தூதரக அதிகாரிகள் உள்ளிட்டோர் வரவேற்பு அளித்தனர். பின்னர் அங்கிருந்து தங்கும் விடுதிக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு அர்ஜென்டினாவில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இன்று தொடங்கும் மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் மாநாட்டின் இடையே அமெரிக்க அதிபர் டிரம்ப், சீன அதிபர் ஜி ஜின்பிங், ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பேச்சு நடத்துகிறார். இதனிடையே பிரதமர் மோடி டிரம்ப் மற்றும் ஷின்சோ அபேவுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட உள்ளார். மேலும் மாநாட்டில் கச்சா எண்ணெய் விலையேற்றம், வர்த்தக சீர்திருத்தங்கள், டிஜிட்டல் புரட்சி, எல்லை தாண்டிய பயங்கரவாதம், பருவநிலை மாற்றம் உள்ளிட்டவை குறித்தும் பிரதமர் மோடி பேசுகிறார். இதனிடையே ரஷ்ய அதிபர் புதினுடன் நடத்த இருந்த பேச்சுவார்த்தையை டிரம்ப் ரத்து செய்திருக்கிறார். உக்ரைன் விவகாரத்தில் அமெரிக்கா ரஷ்யாவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அதே காரணத்திற்காக தற்போது பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அர்ஜென்டினாவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய பிரதமர் மோடி தொடர்ந்து சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதையடுத்து ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியா கட்டரஸையும் சந்தித்து அவர் பேசினார். இதனிடையே G20 மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜெர்மன் அதிபர் ஏஞ்சலா மெர்க்கல் புறப்பட்ட விமானம் உடனடியாக அவசரமாக தரையிறக்கப்பட்டது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் தரையிறக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் உரிய காரணம் இன்னும் வெளியாகவில்லை. இந்நிலையில் விமானம் அவசரமாக தரையிறங்க காரணமாக ஜெர்மன் அதிபர் ஏஞ்சலா மெர்க்கல் G20 உச்சி மாநாட்டின் தொடக்க நிகழ்வில் பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது.